இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளிலே ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆதியாகமம் 22:14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் நமக்காய் எல்லாவற்றையும் செய்கிற தேவன். வேதத்தில் கர்த்தர் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த தேவதாசனாகிய ஆபிரகாமுக்கு செய்த அந்த அற்புதத்தை தான் நாம் தியானிக்க போகின்றோம். தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஒரே ஒரு மகனை அவர் கேட்ட பொழுது ஆபிரகாமும் ஒன்றும் பதில் சொல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையின்படியே தன்னுடைய ஒரே மகனை பலி செலுத்தும்படியாய் அவர்கள் அந்த மோரியா மலைக்கு செல்கிறார்கள். போகின்ற வழியிலே தன்னுடைய மகன் தகப்பனை நோக்கி விதமாய் கேட்கிறார், தகப்பனே, இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய தேவைகள் அநேகமாக இருக்கின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகளும் உறவினர்களும் உடன் பிறந்தவர்களும் தகப்பனும் தாயும் கணவனும் மனைவியும் கூட அநேக நேரங்களிலே இந்த காரியம் எப்படி நடைபெறும், யார் நமக்காக இதை செய்ய போகிறார்கள் என்று கேள்விகள் நம்முடைய இருதயத்தில் எழும்புகின்றது. நாம் தேவனுடைய வார்த்தையின் மேல் என்ன நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். அவருடைய வார்த்தை முழுதுமாய் நாம் நம்புகின்றோமா என்று நினைத்து பாருங்கள். ஆபிரகாம் தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார், மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலே நாம் இதை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்காய் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமேன். வேதம் சொல்கின்றது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று. ஆபிரகாமுடைய அந்த விசுவாச வார்த்தையின் பிரகாரமாகவே கர்த்தர் தன்னையே ஒரு ஆட்டுக்குட்டி அந்த இடத்துல பலி கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்நாள் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியத்தை அவர் நிச்சயமாய் பார்த்து கொள்வார். அவர் யெகோவா ஈரே. அவருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆமேன். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளிலே இந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய தேவைகளை நீர் பார்த்து கொள்ள போறதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.